தெருமுக்கு கிட்ட வந்துட்டீங்களா? நான் இப்போ வாரேன், வெளியில வந்துருதேன். ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கோம் அந்த வீடு தான். சரி 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 சரி. யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் வாரேங்கண்ணா. மாப்பிள்ளை வீட்டுல இருந்தா போன் பேசுதாவா? ஆமாம்மா, மாப்பிள்ளைக்கு அம்மா தான் போன் பேசுதா. இந்த ரோட்ல இருந்து நம்ம தெருவுக்கு கிட்ட முக்குக்கு வருவோம்ல, அங்கன வந்துட்டு இருக்காவலாம். நான் போய் அங்கன போய் கூட்டிட்டு வரேன். என்னம்மா வழி தெரியாத பத்தியே வீட்டுக்கு? மர்மோல கிட்ட வந்துட்டாவா? நீ சேலை மாத்தலையா? போ. எதே சேலதானே ஒரு 5 நிமிஷத்துல நான் கட்டிடுவேன். நீங்க புது சேலை மாத்துங்க. பொண்ணுக்கு அம்பல்ல. மர்மோல வயசான காலத்துல என்னத்தை போட்டு மாத்த? இதே நல்லதா இருக்கட்டும். சரி அம்மா, நேராயிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை போய் நான் கூட்டிட்டு வரேன். நீங்க அதுக்குள்ள தங்கச்சி எல்லாம் ரெடியா இருங்க. சரி மக்கா, சரி போ. கடவுளே, நல்லபடியா அந்த சம்பந்தம் முடிஞ்சிரணும். வாங்க மாப்பிள்ள, நல்லா இருக்கீங்களா? நீங்க மட்டுமா வந்தீங்க? உங்க அம்மா வரலையோ? அம்மா வந்திருக்கா ஓத்தே. அண்ணா வாராவோ. என்ன மாப்பிள்ள வரம்னாலே அத்தை சொத்தங்காரு, பொண்ணு கூட பாக்கல. என்ன கதைன்னு தெரியலையே. வாங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். மர்மோல, மாப்பிள்ளைய பத்தியா தொப்பி வச்சிருக்காரு. மனசு எதுக்கு வச்சிருக்காருன்னு தெரியலையே. எதே அன்னைக்கு போட்டோல பாத்தீங்களா? தொப்பி வைக்காம தானே இருந்தாரு. ஆமா மர்மோல, இன்னைக்கு என்ன ஏதுன்னு தெரியலையே. தொப்பி எடுக்க சொல்லவா வேண்டாமா? ரொம்ப இருங்கதே, தேவையில்லாம பேசி கதையை கந்தலாக்கிட்டு போயிடாதியா. சரி மர்மோல, இருக்கட்டும். நல்லதா இருக்காரு மாப்பிள்ள, நல்ல அளவோல இருக்காருல. என் மவளுக்கு ஏத்த மாதிரிதான் இருக்காரு. எதே வந்த உடனே உட்கார கூட இல்ல, அதுக்குள்ள எத்தேன்னு உங்களை பாசமா கூப்பிட்டாருல, அப்போ உங்க மவுளுக்கு ஏத்த தலையாட்டி மாப்பிள்ளையா தான் இருப்பாரு. அது போதும் மர்மோல, அது போதும். ஏம்மா பொண்ணை வர சொல்லுங்கம்மா. என்னவோ அவ அம்மா அண்ணி அண்ணன் எல்லாரும் குசு குசுன்னு பேசிட்டே இருக்காவோ. சீக்கிரம் வர சொல்லுமா பொண்ணை பாக்கண்டமா. டேய், யாம்ல இப்படி பறவகாலி மாதிரி? ஏமா அப்படி பேசுறீங்க? சும்மா இருல. அவ வந்த உடனே சும்மா பேசிட்டு இருப்பாவளா இருக்கும். வந்த உடனே பொண்ணை வர சொல்லுங்கன்னு சொல்ல முடியுமா? இல்லம்மா, ஒரு ஆர்வத்துல சொன்னேன். ஆர்வத்துல மண்ணள்ளி போட. இழந்த பொண்ணு எப்படின்னு தெரியல. பொண்ணுக்கு அம்மா சரியான வாயாடியா. ஒரு பொம்பளை சொன்னா பத்துக்கா, பார்த்து எடுத்து பிடிச்சிருந்தா மட்டும் பார்த்து கூட, இல்லைன்னா வேண்டான்னு சொல்லிட்டு போயிரும்ல. சும்மா இருமா, தேவையில்லாம ஏதாவது கோணக்கோழி கிண்டிட்டு போயிடாத. இல்ல, உன் வாழ்க்கை உன் கையிலயா இருக்கு. பார்த்து எடுத்து முடிவு பண்ணு. சொல்லிட்டேல, சரி விடு. பொண்ணை கூட்டிட்டு வாங்கம்மா பாக்கட்டு. சின்னமா போய் தங்கச்சி கூட்டிட்டு போ. மர்மல, அவ கையில இந்த காப்பி தட்டை கொடுத்து கூட்டிட்டு வானே. சரிங்க தே. மச்சான், இந்த ஊரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வீடு எனக்கு பிடிச்சிருக்கு. உங்க எல்லாரையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அட பாவி, இப்பவே மச்சாங்க மாமியாங்க. இல்ல, வந்ததே வந்துட்டோம். சும்மா பார்த்து எடுத்துட்டு போன மாதிரி போயிருவோம். போய் பதில சொல்லுதோன்னு மட்டும் சொல்லுவோம். சரியா? சரிம்மான்னு மண்டைய உருட்டுதான். ஆனா என்னத்த சொல்ல போறான்னு தெரியலையே. எங்க அண்ணன் மவள அளவோல கெட்டலாம். எப்படியாவது கடவுளை எங்க அண்ணன் மவள கெட்டி வச்சிடணும். பொண்ணு நான் ரெடி ஆகலையா? நல்ல ரெடி ஆகி தான் இருந்தா. கொஞ்சம் வியார்த்த உடனே கொஞ்சம் கலைஞ்சிரும் பாத்தீங்களா மேக்கப். 2வது லேச போட்டுட்டு இருக்கான்னு நினைக்கேன். ஒரு நிமிஷம் கூப்பிடுதேன். நான் வந்துட்டேன். பொண்ணை பொத்தி பொத்தி வைக்கிறத பார்த்தா பயங்கரமான அழகா இருக்கும் போல இருக்க. ராஜேஷ், இவதான் உனக்கு ஏத்தவான்னு டங்கு டங்குன்னு மனசுக்குள்ள மணி அடிச்சுட்டே இருக்கு. மாப்பிளைக்கு கையில காப்பியை கொடுத்தாச்சு. குடிக்கிறதுக்கு இல்லாம முழிச்சு பாத்துட்டு இருக்காரு. மாப்பிள்ள, காப்பி தண்ணி குடிங்க. எனக்கு பொண்ணை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. காப்பியையும் பிடிச்சிருக்கு. படுவாவி கவுந்துட்டான் ஐயா, கவுந்துட்டான்.